நமஸ்காரம். பெருவிழாவிலே வெகுவாக கலந்து கொண்ட அன்பர்கள் எல்லாருக்கும் கடைசி நிகழ்ச்சியாக இது அமைகிறது. இப்பொழுது பிரேயருடன் ஆரம்பிக்கிறோம். ராதா, அக்ஷயா, சரஸ்வதி 3 பேரும் இப்படி பிரேயர் பாடுவார். पुरादन परापर परामृत निराकुल शिरादिग प्रभयागी निरास शिवराज तव राजर्गळ पराविय निरायुध पुरारी अच्युतन वेदा सुरालय तरादल चराचर पिराणिगळ स्वरूपं हिवरादिये कुरियामे तूराल पुगळ परादिन करावुळ परामुग दुरोगरै दरासयुற்று अடைவேனோ इरागव इरामनु इरावण 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 इराजनु कुडम्माய் வென்று इरागन மலராணிஜ புராணர் குமராகலை इराज சொல்லவாரணர்க்கு இளையோனே விராகவ சுராதிப புராதுத விராதட விராயண பராயண செருவூர விராவிய குரா அகில் பராரை முதிராவள விராலி மலை ராஜத பெருமாளே சுராலய தராதல चराचर पिराणिगळ स्वरूपं हिवरादिये कुरियामे तूराल पुगळ परादिन करावुळ परामुग दुरोगरै दरासयुற்று अடைவேனோ विरालि मलै राजग பெருமாளே. திருப்புகழ் திருப்பணி திருவிழாவின் இந்த வேலடிட்டரி ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கும் செந்தில் துறவியும் மற்ற குருஜி வைஸ் பிரசிடென்ட் மிஸ்டர் சுந்தரம் அவர்களை பம்பாய் கிளையினுடைய சேர்மன் ஸ்ரீ பாலசுப்ரமணியம் அவர்கள் இப்பொழுது வரவேற்புரை நடத்துவார்கள். மிஸ்டர் பாலசுப்ரமணியம் நம்முடைய கூட்டத்தில் 40 வருஷமாக படிக்கின்றார் சொல்லலாம். பம்பாய் ரீஜனுடைய முக்கிய ஆணிவேராக இருக்கக்கூடியவர். சங்கீதத்தில் அவர் ஏற்கனவே திறமை வாய்ந்தவர். அவருடைய துணைவி ராஜியுடன் அவர் வெகு காலமாக பம்பாயில் நிரம்ப தொண்டு செஞ்சு கொண்டிருக்கிறார். அநேக மாணாக்கர்களை அவர் உருவாக்கியிருக்கிறார். ஸோ அவர்கள் இப்பொழுது நம்மன் வந்து எல்லோரையும் வரவேற்பார். மிஸ்டர் பாலசுப்ரமணியம். परम भागवत मौनि वरससि विभाकर सनक सनंदन दिगीश सुर किंपुरुष कनक कचिपुसुत नारद तुम्बुरु
పవనసూను బాలచంద్ర తరసుక సరోజ భవభూసురవరులు పరమ భావనులు ఘనులు శాశ్వతులు కమల భవసుఖము సదానుభవులుగాగా ఎందరో మహానుభావులు భాగవత రామాయణ గీతాది శృతి శాస్త్ర పురాణపు మర్మముల శివాది షణ్మతముల గూఢములన్ 30 సురాంతరంగముల భావంబుల నెరిగి భావరాగ లయాది సౌఖ్యముచే చిరాయువులు కలిగి నిరవధి సుఖాత్ములై త్యాగరాజాప్తులైన వారు ఎందరో మహానుభావులు. అందరికీ వందనములు. செந்தில் ஆண்டவனுடைய பிரதிநிதியாக இங்கு வந்து அருள்வாளித்து கொண்டிருக்கும் பரமபூஜனீய சுவாமிஜி ஸ்ரீ செந்தில் துறவி அவர்களே, எனது யானும் வேறாகி எவரும் யாதும் யானாகும் ஹிருதய பாவனத்தை உணர்த்தி எல்லோருக்கும் அனுகிரகித்து கொண்டிருக்கும் பரமபூஜனீய ஸ்ரீ குருஜி அவர்களே, இந்த திருப்புகழ் அன்பர்கள் இயக்கம் ஆரம்பித்தது முதல் இதற்கு உறுதுணையாக இருந்து கொண்டு வரும் திருப்புகழ் அன்பர்கள் இயக்கத்தின் உபதலைவராக இருக்கும் ஸ்ரீ ஜி சுந்தரம் அவர்களே, சுவாமிஜி ஸ்ரீ சாதுராம் அவர்களே, பிரம்மஸ்ரீ சுகபிரம்மம் ராமசுவாமி சாஸ்திரி அவர்களே, அருளாளர் சுப்பிரமணியம் அவர்களே, திருப்புகழ் வித்தகர் ஸ்ரீ நடராஜன் அவர்களே, ஸ்ரீமதி லக்ஷ்மி ராஜரத்னம் அவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அன்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய திருப்புகழ் விழாக்கள் நிறைவு பெறுகின்றன. இப்பொழுது எல்லாரையும் பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் ஞாபகம் வருகிறது. ஒரு கல்யாணம் என்றால் அதற்கு முன்பு எல்லா ஏற்பாடுகளிலும் சந்தோஷமாக ஈடுபட்டு நாம் எல்லாவற்றையும் செய்தாலும் அந்த முகூர்த்தத்திற்கு பிறகு மாங்கல்ய தாரணம் ஆனது பிறகு எல்லோர் முகத்திலும் ஒரு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் ஒரு சாந்தியையும் காணலாம். அந்த மாதிரியான ஒரு வாதாவரணம் இப்பொழுது நிரம்பி இருக்கின்றது. இங்கே இந்த ஒரு வரவேற்பு உரையின் நிகழ்ச்சி இந்த தருணத்திலே எல்லோரையும் வரவேற்கும் கடமை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் உங்களுடைய அனுமதியுடன் ஒரு சில வார்த்தைகளை சொல்லி ஏனென்றால் 10 நிமிடங்கள் கொடுத்திருக்கப்பட்டிருக்கின்றன. அதனாலே இப்பொழுது இந்த ஆனந்தமான ஒரு தருணத்திலே நாம் காலத்தில் பின்னோக்கி பார்த்தோமானால் ரொம்ப சந்தோஷகரமான விஷயங்கள் நமக்கு புலப்படுகின்றன. அதாவது இன்று நாம சங்கீர்த்தனமானது ஆனது ஒரு விசேஷமான ஸ்தானத்தை பெற்றிருக்கின்றது. அதாவது அந்த காலத்திலுமே பெரிய மகான்கள் எல்லோரும் கூடி பாடுவதாக கூட்டு வழிபாடாக இருப்பதற்காக அமைத்தவைகள் தான் கீர்த்தனங்கள். அப்படி பார்க்கும் பொழுது தியாகராஜ சுவாமி என்ன சொல்கிறார் என்றால், భాగవతోత్తములు గూడి బాడే కీర్తనములడ త్యాగరాజు కడతేర తారకమణి చేసిన శతరాగ రత్నమాలిక ஜே ரஞ்சில்லு நட்டஹரி. அதாவது ஆண்டவன் ஸ்ரீ ஹரி என்ன பண்ணிட்டுருக்கன்னா, இவெல்லாம் பண்ணின தியாகராஜர் கடை தேறுவதற்காக செய்த ரத்தனங்களை ஒரு மாலையாக அணிஞ்சிட்டு ஆனந்தமாக இருக்கணும். அப்படி அந்த காலத்திலே மகான்கள் எந்த விதமான ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் தங்களுடைய சிஷ்யர்களுடன் மற்ற பக்தர்களுடன் கூடி பாடுவார்களாம். அதற்காக செய்யப்படுது பெருந்தொண்டு, மாபெரும் தொண்டு. அந்த தொண்டு நமது அருணகிரிநாத சுவாமிகள் அவர்களுடைய திருப்புகழை இந்த உலகத்தில் பரப்ப வேண்டும் என்று செந்தில் ஆண்டவன் குருஜி அவர்களுக்கு கொடுத்தான். அது கனாட் பிளேஸில் டெல்லியில் ஆரம்பித்தது ஸ்ரீ சுந்தரம் அவர்கள் வீட்டில். அதன் பிறகு
அமோகமாக வளர்ச்சி அடைந்து இந்த 40 வருஷங்கள் ஆயிருக்கின்றன என்றால் நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாது. இதில் விசேஷம் என்னவென்றால் 2 மாணவர்களுடன் ஆரம்பித்த இந்த ஒரு சத்சங்கமானது இன்று வளர்ந்து ஆயிரக்கணக்கானவர்கள் இந்தியாவில் மட்டும் அல்லாமல் மற்ற நாடுகளும் சொல்லிக் கொள்கிறார்கள் திருப்புகழ். மேலும் இந்த மாதிரியான கூட்டு வழிபாடுகள் ஒழுங்காக நடக்கின்றன. மேலும் விழாக்களும் நடக்கின்றன. நீங்கள் எல்லோரும் பலவிதமான விழாக்களுக்கெல்லாம் வந்து பார்த்திருப்பீர்கள். அதே ஒரு அமைதி, அதே ஒரு அன்பு, அதே ஒரு கட்டுப்பாடு, அதே ஒரு ஆனந்தம் இந்த மாதிரியாக நடந்து கொண்டிருக்கிறது சாட்சாத் ஸ்ரீ செந்திலாண்டவனுடைய அருள் தான். அந்த மாதிரியாக 3 நாட்களாக அமோகமாக இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் நிறைவேறிக்கின்றன. இன்று காலை ஆண்டவனுக்கு திருப்புகழ் என்பவர்கள் எல்லோரும் சேர்ந்து பாடி வணக்கம் தெரிவித்தார்கள். அதுபோன்று இந்த மாதிரியான ஒரு ஆனந்தமான ஒரு சந்தர்ப்பத்திலே வரவேற்புரை ஆற்ற வேண்டும் என்ற பணி எனக்கு இடப்பட்டிருக்கிறது. அது என்னுடைய பாக்கியம். முதல் நாள் ஒரு பயனோதான். ஸ்ரீ சுவாமிஜி தெந்துல் தருவி அவர்கள் மாசில் அடியார்கள் வாழ்கின்ற ஊர் சென்று தேடி விளையாடி அங்கனே நின்று வாழும் மயில் வீரனின் பிரதிநிதியாக அடியார்களை தேடி சென்று அருள்பாலிக்கும் ஒரு பெரிய மகான். அவர் பற்றிய அறிமுகம் தமிழ்நாட்டில் உள்ளவர்களுக்கு அவசியமில்லை. இருந்தாலும் ஒரு மரபுக்காக 4 வார்த்தைகள் சொல்கின்றேன். ஸ்ரீ செந்துல் தருவி அவர்கள் பரமாச்சாரியர் அவர்களால் திகை அளிக்கப்பட்டவர். பரமாச்சாரியால் ஒரு பெரிய களஞ்சியமாக இருந்தார் என்பதை நான் சொல்ல வேண்டியதில்லை, எல்லோரும் அறிவார்கள். ஆனால் அவர் எளிதாக சொன்ன விஷயங்கள் சில உண்டு. இந்த பிடியரசு திட்டம் இது போன்றது எல்லாராலும் பின்பற்ற ஏதுவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. அப்படி பிரதி வருஷமும், அதாவது அருணகிரியார் சொல்லுவது போல, வறிஞர்க்கு பிளவு அளவேன் நொய்யில் பிளவு அளவேனும் பகிர்மின்கள் என்று பசித்தவர்கள் சொறு போடுவது என்பது ஒரு பெரிய விஷயம். ஆண்டவனை ஆனந்திப்பது வேறு விசிதமான வழியே இல்லை என்று நான் சொல்லுவேன். பசித்தவர்களுக்கு சோறு போடுவது, அவர்களுக்கு உடுக்க ஆடைகள் கொடுப்பது, இந்த மாதிரியான தொண்டில் சுவாமிஜிகள் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் நல்ல தர்மார்த்தமான விஷயங்கள், சண்மதங்களை பற்றிய புத்தகங்கள், மற்ற புத்தகங்களையும் அச்சிட்டு எல்லோருக்கும் கொடுக்கின்றார்கள். அதாவது இந்த மாதிரி புத்தகங்களை அம்பாளுடைய அருளை பற்றியோ இல்லை மற்ற தெய்வங்களுடைய அருளை பற்றியோ இருக்கக்கூடிய புத்தகங்களை நாம் படித்தோமானால் நமது வாழ்க்கை தரம் உயர்வடைகின்றது. அப்பே தீட்சிதர் சொல்வார், ஏதச் சரித்திரம் அகிலம் லிகிதம் ஹி யஸ்யாக சம்பூஜிதம் சதனேவ நிவேஷிதம் வா துர்கம் சதாரயதி துஸ்தரம் அப்பியசேஷம் சேஷ பிரயத்தி சர்வமுமாம் பஜேதாம். அதாவது இந்த மாதிரி நல்ல புத்தகங்கள், ஆண்டவனை பற்றியது, அம்பாளை பற்றிய புத்தகங்களை நாம் வீட்டில் வைத்திருந்தோமானால் கூட அது நமக்கு சிரேஷை கொடுக்கும் என்பது பெரியவர்களின் கருத்து. அந்த மாதிரியாக தொண்டாற்றிவரும் சுவாமி அவர்கள் நமது இயக்கத்துடன் நெருங்கிய ஈடுபாட்டை உடையவர். அவர் கருணை கூர்ந்து அன்றும் வந்தார்கள். இன்று நாம் எல்லாவற்றையும் ஒரு ஆண்டவனுடைய அருளால் அழகாக முடித்திருக்கும் இந்த தருணத்தில் நமக்கு ஆசி சொல்வது போல் அவர் நமக்கு அனுகிரக பாஷணம் செய்ய வந்திருக்கின்றார்கள். அவரை உங்கள் எல்லோர் சார்பிலும் வரவேற்கின்றேன். பிறகு குருஜி அவர்களை நாம் வணங்குவதை தவிர வரவேற்க வேண்டிய அவசியமில்லை. இது அடுத்ததாக ஸ்ரீ ஜி சுந்தரம் அவர்கள் டெல்லியிலே நமது இயக்கம் ஆரம்பிக்கும் தருணத்திலும் அதன் பிறகும் அதற்கு உறுதுணையாக இருந்து ஊக்கத்தை அளித்து அதனுடன் ஒத்துழைத்து இன்று நமது இயக்கத்தின் உபதலைவராக இருக்கின்றார். அவரையும் வரவேற்கின்றோம். மற்றும் இங்கு வருகை தருவது நமக்கு அருள்பாலிக்கும்
சுவாமிஜி ஸ்ரீ சாதுராம் அவர்கள், பிறகு அருளாளர் சுப்பிரமணியம் அவர்கள், பிரம்மஸ்ரீ சுகபிரம்மம் அவர்கள், நடராஜன் அவர்கள், ஸ்ரீமதி லக்ஷ்மி ராஜரத்னம் மற்றும் இங்கே குழுமியிருக்கும் எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம். இது மட்டும் இல்லாமல் இந்த இயக்கத்திலே ஈடுபட்டு பல பெரியோர்கள் அமரராகி இருக்கிறார்கள். அவர்கள் இங்கு இல்லை. ஆனாலும் பிரம்மஸ்ரீ சிவராமன், பிரம்மஸ்ரீ சுப்பிரமணியர் அவர்கள், பிரம்மஸ்ரீ வெங்கடராமன் மற்றும் நடராஜன், தியாகராஜன், கிருஷ்ணன் கனடாவில் இருந்தவர், அதுபோன்ற பல பெரியோர்கள் இந்த இயக்கத்திலிருந்து இங்கு ஸ்தூலமாக இல்லாட்டாலும் சூட்சமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் வணக்கமும் வரவேற்பும். உங்கள் எல்லோரையும் வரவேற்று இந்த ஒரு சிற்றுரையை நான் முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். அருணகிரிநாதர் முருகனை இசைப்பிரியா என்று அழைப்பார், மாநாராகத்து உறைவோனே என்று அழைப்பார், சொராலேன் என்று சொல்வார். அவ்வளவு தூரம் இசைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும் அருணகிரிநாதர் திருப்புகழ் உரைப்பவர்கள், படிப்பவர்கள் மிடிப்பகைமை ஜெயித்திருள் இசைப்பிரியா. இசைப்பிதழை ஆனந்தம் கண்டாலும் அதை உரைப்பவர்களுக்கும் அருள் பாலிக்கிறார் முருகன். அம்மாதிரி திருப்புகழை உரைப்பவர்களில் நம்மிடையே ஒருவராக இன்று திரு நடராஜன் அவர்கள் இருக்கிறார்கள். திருப்புகழிலே கரை கண்டவர் என்று கூட நான் சொல்லுவேன். ஏனெனில் திருப்புகழ் அந்தாதி படிப்பதற்கே மிகவும் கஷ்டம். அதை பொருள் உணர்ந்து படிப்பது இன்னமும் கஷ்டம். அதை பொருள் உணர்ந்து பாராமல் 100 அந்தாதிகளையும் ஏனையோருக்கு எடுத்து சொல்லும் ஒரு சக்தி வாய்ந்தவர் நடராஜன். இது அநேகருக்கு தெரியாது, சிலருக்கு தெரியும். அவர்கள் திருப்புகழை தன் மூச்சாக வைத்து கொண்டிருக்கிறார் என்றே சொல்லுவேன். தன்னை திருப்புகழ் அடிமை என்று சொல்லிக் கொள்கிறார். திருப்புகழ் வித்தகர் என்றால் அவருக்கு கோபம் வருகிறது. திருவண்ணாமலையில் அருணகிரிநாதர் விழா அநேக வருடங்களாக நடந்து வருகின்றன. 1960களில் நடந்த அருணகிரிநாதர் விழாக்களில் குருஜி அவர்களின் தலைமையில் நாங்கள் பங்கு கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு முக்கிய அங்கம் வாய்த்தவர் திரு நடராஜன். அங்கு அன்னதானம் நடக்கும். 24 மணி நேரமும் வந்தவர்களுக்கெல்லாம் சாப்பாடு. அதற்கு சென்னையில் வீதி வீதியாக திருப்புகழ் பாடி சென்று அரிசி போன்ற தானியங்கள் எடுத்து செல்வார்கள். அதில் பெரும் பங்கு கொண்டு உழைத்திருக்கக்கூடியவர் திரு நடராஜன். திருப்புகழ் என்றால் தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய ஒரு எளிமையான, அதை எப்படி சொல்வதென்றால் தன்னையே திருப்புகழுக்கு அர்ப்பணித்துக் கொண்டவர் என்று தான் சொல்ல முடியும். இன்னமும் அவருக்கு உடல் நலம் அவ்வளவா சரியாக இல்லை. இன்று கூட என்னிடம் சொன்னார், திருப்புகழுக்காகத்தான் நான் உயிரையே வைத்து கொண்டிருக்கிறேன் என்று. அப்பேற்பட்ட ஒரு மேதை அவர்களை நாங்கள் கௌரவிப்பதில் மிகவும் பெருமைப்படுகிறோம். அவருக்கு திருப்புகழில் ஈடுபாடு வந்ததற்கு காரணம் திருச்சிராப்பள்ளி திருப்புகழ் வாசித்து காணாதது என்ற பாடல் அவரை ஈர்த்தது. இன்றும் வடபழனியில் சென்னை மல்லீஸ்வரர் கோயில்களில் நடக்கும் அருணகிரிநாதர் விழாக்களில் அவர் முன்னின்று பங்கெடுத்துக் கொள்கிறார். கபாலீஸ்வரர் கோவிலில் அருணகிரியாருக்கு ஒரு சன்னதி அமைத்து அருணகிரி விக்கிரகம் பிரதிஷ்டை செய்ததில்
திரு நடராஜனுடைய முயற்சி மிக மிக பாராட்டத்தக்கது. அவர்களுடைய பெரும் முயற்சியால் கபாலீஸ்வரர் கோவிலில் சுப்பிரமணிய சுவாமி சன்னதிக்கு எதிராக அருணகிரிநாதருக்கு சன்னதி அமைந்தது. வேதத்தில் மிகுந்த பற்று கொண்டவர், கீதாச்சாரம் எல்லாவற்றிலிருந்து தத்துவார்த்தங்களாக எடுத்து சொல்லி அதில் இருக்கும் கருத்துக்கள் திருப்புகழில் இருக்கின்றன. திருப்புகழ் ஒரு தமிழ் வேதம் என்று ஒப்பிட்டு கூறக்கூடிய அளவுக்கு அவர் ஒரு மேதை. எல்லாவற்றிற்கும் மேலாக எந்த ஒரு விழாக்களிலும் அந்த விழாவுக்கு தகுந்தாற்போல் சின்ன விழாவாக இருக்கட்டும், சிறு அக்கேஷனாக இருக்கட்டும், பேசக்கூடிய வல்லமை படைத்தவர். அவருக்கு தனியாக வருகிறது. 1988 குருஜி அவர்களின் சஷ்டியுத்த பூர்த்தி ஒட்டி நாங்கள் எல்லோரும் சிருங்கேரி சென்றிருந்தோம். அங்கே மலஹாரிகரேஸ்வரர் கோயில் என்று இருக்கிறது. மேலே நாங்கள் தரிசனத்திற்காக நாங்கள் 10 பேர் போயிருந்தோம். அங்கே பிள்ளையார் சன்னதி இல்லை. திருப்பி பார்த்தோம், ஒரு துவஜஸ்தம்பத்தில் ஒரு பிள்ளையார் படம் போட்டிருக்கு. அதனுடைய கதையை அவர் சொன்னார். சிருங்கேரி உக்ர நரசிம்ம பாரதி சுவாமிகள் அந்த துவஜஸ்தம்பத்தில் பிள்ளையார் மாதிரி ஒரு படம் வரைஞ்சிட்டு அவர் தரிசனத்துக்கு உள்ளே போனார். அந்த பிள்ளையார் இன்றைக்கி வளர்ந்துருக்கு. அதை பற்றி சொன்னார். அங்கே உம்பர் திருந்தேன் பண்ணி நாங்கள் பாடி முடித்தோடனே அப்போ அன்பர் தமக்கான நிலைப்பொருளோன்ங்கிறதுக்கு விளக்கம் சொல்லும்போது அதை சொன்னார். அதை மண்ணுனாலையும் பிடிக்கலாம், மஞ்சள்னாலையும் பிடிக்கலாம், துவஜஸ்தம்பத்திலையும் எழுதலாம். அங்கே பிள்ளையார் ஆர்வகிக்கிறார் அப்படின்னு அவர் சொன்னார். அம்மாதிரி ஒரு சிறு அக்கேஷனில் கூட அவர் அதுக்கு தகுந்தாற்போல் உள்ள ஒரு கதையை எடுத்து சொல்லி, நடந்த கதை எடுத்து சொல்லி நம்மை விளக்க வைப்பார். இவ்வளவு படித்த மேதை என்று நாம் சொன்னால் அவர் நான் ஒன்றுமே படிக்கலை என்கிறார். தமிழில் ஒரு பட்டம் பெறவில்லை, நான் ஐம் நாட் ஏ தமிழ் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறார். ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. ஸோ அவருக்கு திருப்புகழோடு 51 வருடங்களாக தொடர்பு. அவர் அடியார் இறைப்பணி மன்றத்தில் டாக்டர் மணி முத்துசுவாமி ஐயர் அவர்களுடன் இருந்து கொண்டு அந்த மன்றத்தையும் வளர்த்து அதோடு திருப்புகழையும் வளர்த்து இன்றைக்கு நம்மிடையே திருப்புகழுக்கு விளக்கங்கள் சொல்லி, வேதத்திலிருந்தும் கீதையிலிருந்தும் விளக்கங்கள் சொல்லி திருப்புகழை ஒரு தமிழ் வேதமாக நமக்கு எடுத்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடியவர் திரு நடராஜன் அவர்கள். அவர்களை கௌரவிப்பதில் மறுமுறை சொல்கிறேன், நாங்கள் பெருமை அடைகிறோம். திரு ராமநாதன் அவரை கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். திருப்பூர் நண்பர்கள் என்று சொன்ன உடனே ஞாபகம் வருவது முதல்ல சுந்தரமுடைய பெயர் தான். ஏனென்றால் அவருடைய கண்ணாட் பிளேஸ் வீட்டில் தான் முதலாக 2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆரம்பித்தது கிளாஸ். சுந்தரத்தினுடைய அசோசியேஷன் நியர்லி 40 years now. அதனால் மிக பொருத்தமாக 40 வருஷம் நம்ம கூடவே இருந்த ஜி சுந்தரம் அவர்கள் எப்பொழுதும் திருப்பூருக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கிற ஸ்ரீ நடராஜனை பாராட்டுவதில் மிக திருப்தியாக இருக்கிறது. எல்லோரும் அவர் ஸ்ரீ நடராஜன் அவர்கள் 2 வார்த்தையில் பேசுவார். வெற்றிவேல் முருகனுக்கு, சத்குரு அருணகிரிநாத சுவாமிகளுக்கு, குடிக்கும் துறவிகள்
பெரியோர்கள், அன்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனங்கலந்த நமஸ்காரம். இன்று மிகவும் காலம் கடந்து, நம்மெல்லாம் காலத்தை கடந்தவர்கள் இருந்தாலும் லௌகிக சில விஷயத்தை பார்த்தா பேசுவதற்கு நேரமில்லை என்று சொன்னார்கள். முதல்ல பேச சொன்னார்கள். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவேன். இவ்வளவு பெரிய ஒரு விழாவுக்கு நம்முடைய நடுநாயகமாக இருக்கிறவர் நம்ம உழுவல் அன்பர் குருஜி ராகவன் அவர்கள் ஆதியில் திருப்புகழ் தொண்டுகள் என்று பெயர் வைத்துக் கொண்டிருந்தார். இப்போது எல்லாராலையும் குருஜி என்று கூறப்படுவதற்கு என்ன காரணம்? 2 காரணம். அது அருணகிரிநாதரே சொல்லுவார். ஒன்று, யார் குரு இல்லைங்கிறத சொல்றார் நெகட்டிவா. உணர்வாசை யாரிடத்தும் மறுவாது ஓரெழுத்தை ஒழியாது ஊதை விட்டு இருந்தாலும் தெரியாத போகதகத்தர் குருவாவர் ஓரொருத்தர் தருவார்கள் ஞான வித்தியை சஞ்சமாமோ. எவெல்லாம் வந்தாரா, ஒரு மடம் வச்சுக்கிறான், அவர் வச்சுக்கலாம், பார்த்தா எல்லாம் போகஸா இருக்கு. இந்த காலத்தில் இருக்கிற அப்போ இருந்திருக்கு. இவெல்லாம் குருவாக மாட்டான். அவனே ஞானம் அடைந்தால் இன்னொருத்தருக்கு ஞானத்தை காமிக்கலாம். இல்லாவிட்டால் அவள் கொடுக்குற ஞான வித்தியை தஞ்சாமாமோ ஆகாது. உண்மையான குருக்கு இலக்கணம் அவரே சொல்லியிருக்கிற கல்கி திருப்பத்தில் சொல்லுவார். அது நம்மளுடைய குருஜி ராகவனுக்கு எப்படி பொருந்துகிறது பாருங்கள். அந்த குருஜி சும்மா எல்லாரும் கூப்பிடவில்லை, அந்த குணங்கள். முதல்ல என்ன பண்ணணும்? கடகவஞ்சிக்கு செந்தமிழ் பாடணும். கடகவஞ்சிக்கு கர்த்தன் என செந்தமிழ் பாடி. அவருக்கு தெரியும் வள்ளி மணாலனை எப்போ மனது உருகுவார். அந்த வள்ளி ஆட்கொண்ட திறனை நாடறியும்படி கூப்பிடுற நாவலர் யாரு? நம்மளுடைய ராகவன் அவர்கள். நாடு மட்டுமல்ல, நாடுகள் ப்ளூரல்ல சொல்லணும் இப்போ. ஏன்னா அவர் வெளிநாட்டுகள் எல்லாம் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் குற்றம் மறுத்து எல்லா குற்றங்களையும் எடுத்து, அதுக்கப்புறம் இது ரொம்ப முக்கியம், அற்ப புத்தியை விட்டு சிறு புத்தியை கூட விட்டார். சிறு புத்தி இருந்தால் இவ்வளோ பெரிய விழா பண்ணியிருப்பாரா? அவர் சின்ன அவரோட குடும்பத்தரை வச்சுட்டு அவர் ரொம்ப வேண்டியவர்களை வச்சு நடத்தியிருப்பார். எல்லா நண்பர்களும் பங்கு கொள்ள வேண்டும் என்பதற்காக எல்லாரையும் சேர்த்து ஒரு மகிழ்ச்சியாக ஒரு வைபவமாக பண்ணியிருக்காரு இல்லையா? அற்ப புத்தியை விட்டு. அப்புறம் இதுதான் ரொம்ப முக்கியம், குணம் அடங்க கெட்டு குணம் ஒன்றிலான குணம் அடைந்து. இது நிர்குணம். நேற்றுக்கு இந்த டாபிக் வந்தது இல்லையா, பக்தி ஞானம் வெளிவான இந்த மனோலயத்தில். இந்த நிர்குணத்தில் தான் இந்த மனோலயம் வருங்கிறது அவர் சொல்ல மறந்துவிட்டால் நினைக்கிறேன். இப்போ சொல்லுவேன். அவர் அடிக்கடி இந்த பாட்டு பாடுவார் அலங்காரத்தில். உன்னை நினைந்து என்னை மறந்து நிர்குணம் பூண்டிருந்தேன் மறந்தே விட்டது உடம்பே. அந்த மறந்து போன அந்த உடம்பு மறந்து போன நிலையில் அப்போ தான் நிர்குணம் வரும். இல்லாட்டா குணம் வர இருக்கணும். இப்போ நான் நல்லா பேசினா கூட இப்போ சாத்விக குணம் எனக்கு இருக்கு. வெளியில் போனோன்னே ஆட்டோக்கார்ட்ட தகராறு பண்ணுறச்சா கொஞ்சம் ராஜச குணம் வந்துடும். வீட்டுக்கு போனால் ரொம்ப இதாக சோர்ந்த உடனே படுத்தா தாமச குணம். குணங்கள் இல்லாமல் எவரும் இருக்க முடியாது. எந்த நிலையில் இருக்கலாம்? அப்போ அந்த நிர்குணம் போன்ற அந்த எண்ணெய் உடம்பு மறந்த நிலை இருக்க அவர் பாடிக்கொண்டு இருக்கும்போதே நடுவில் பார்க்கலாம். அப்போ தான் அந்த எசன்ஸ் எல்லாவற்றையும் மறந்து இந்த டைம் ஸ்பேஸ் அதெல்லாம் மறந்து போன நிலை இருக்க, அதான் அந்த நிர்குணம் போன்றது. இதெல்லாம் கிடைச்சதுனால அவருக்கு சொல்றார், குறியோடு சுத்த பக்தர் இருக்கும் குருத்துவம் குருபதம் சித்திக்க அப்படிம்பார். அதான் குருபதம். அந்த எப்படி வந்தது? என்ன குறி? நம்ம எல்லாருக்கும் அதே குறிதான். குறியாது குறியும் என்ன அர்த்தம்? அதாவது இந்த பெரிய சங்கிலி அதை அறுத்து விட்டு ஆண்டவனை அடைய வேண்டும். அதே குறியில எப்பவும் மனசு இருக்கார். அவருக்கும் இருக்கு, நமக்கும் அந்த நெறிய ஊற்றுறதுக்கு எல்லாருக்கும் அவர் பண்ணிட்டு இருக்கார். அதனால அந்த குருபதம் கிடைத்தது அவருக்கு பெரிய ஆண்டவன் கொடுத்த அருள். அவருடைய இந்த தொண்டு நன்றாக நடக்கணும். நீண்ட நல்ல ஆயுஷம். அதாவது அருணகிரியார் எப்பவுமே நாம் குரங்க எதுக்குமே உபபானம் சொல்ல மாட்டோம். அவர் சொல்றாரு, மந்தி போல் கால பிணிசாடி. ஒரு குரங்கு ஒரு கிளையிலேருந்து ஒரு கிளை எப்படி தாவும், அது போல நம்மளோட குருஜி ராகவன் அவர்கள் இதிலிருந்து இந்த பீமரத சாந்தி இந்த கிளையிலேருந்து அடுத்த கிளைக்கு எங்கே போனோம்? சதாபிஷேக கிளைக்கு தாவணும். அங்கிருந்து நம்ம வேதத்தில் சொல்ற பிரகாரம் வியசேம தேவகித்தம் யதாயுகு, தேவர்களை கொடுத்தால் 100 ஆண்டு நடக்கும். இங்கே நடக்கும். நாமளும் கலந்து கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கொண்டு அந்த விடைபெற்றேன். வெற்றிவேல் முருகனுக்கு. நன்றி ஸ்ரீ நடராஜன் அவர்களே. அடுத்தபடியாக இந்த முக்கியமான ஒரு அம்சம், திருப்புகழ் அன்பர்கள் குழுவானது இவ்வளவு விரிவாக ஆனதற்கு மூல காரணமாக இருந்த டீச்சர்ஸை கௌரவிக்கிற வகையாக 2 ஸ்டூடெண்ட்ஸில் ஆரம்பித்து ஆயிரக்கணக்காக இப்போது நம்ம தேசத்து மத்தியில் வெளியிலையும் கற்றுருக்கா, திருப்புகழை கற்றுருக்கான்னா அதுக்கு குருஜிகிட்ட கற்றுன்ற டீச்சர்ஸ் தான் மூல காரணம். இப்போ அவளை கௌரவிக்க போகிறோம். அடுத்தபடியாக
ஒவ்வொருவராக நாங்கள் இப்பொழுது கூப்பிடுவோம். அவர்கள் மேடையில் வந்து அவர்களுக்கு கௌரவிப்பை காட்டும். முதல்ல கல்கத்தா ரீஜன் ஸ்ரீமதி பிருந்தா கோபாலகிருஷ்ணன். ஸ்ரீமதி கௌரி நடராஜன். ஸ்ரீமதி சாந்தா சுந்தரராஜன். ஸ்ரீமதி சுபலக்ஷ்மி மணி. இப்படி வாங்க, கூட்டின்னு வாங்க. ஸ்ரீமதி சுபலக்ஷ்மி மணி. கோயம்புத்தூர் ரீஜன் ஸ்ரீமதி லக்ஷ்மி வெங்கடீஸ்வரன். கோயம்புத்தூரில் இவ நிறைய ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்கா. ரொம்ப அழகாக பாடுவா. எல்லோருக்கும் அவைக்கு கை கொடுக்கணும். ஸ்ரீமதி லலிதா நாகராஜன். ஸ்ரீ என்.வி. வைத்தியநாதன். டெல்லி ரீஜன் ஸ்ரீமதி காந்தா விஸ்வநாதன். ஸ்ரீ ஜி கிருஷ்ணன். ஸ்ரீமதி குமாரி லக்ஷ்மி நாராயணன். ஸ்ரீ என்.எஸ். மணி. ஸ்ரீ என்.எஸ். மணியை பற்றி உங்களுக்கு நான் விவரம் சொல்ல வேண்டாம். சென்னையில் இருக்கிற அன்பர்களுக்கெல்லாம் அவர் ரொம்பவும் பிரியப்பட்டவர். இங்கே பஜனைகளை லீட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாத சமயத்தில் அவர் வந்தார். 5-6 வருஷம் 10 வருஷம் டெல்லிக்கு மெட்ராஸில் அவர் ரொம்ப திருப்பூரை பரப்பியிருக்கார். விசேஷமாக சொல்லணும் அவரை பற்றி. ஸ்ரீ ஈஎன் மூர்த்தி. ஈஎன் மூர்த்தி வாங்கிக்கோங்க. ஈஎன் மூர்த்தி சார்பாக மிஸ்ஸஸ் மூர்த்தி அது பற்றி பாடு. உங்களுக்கெல்லாம் தெரியும், ஈஎன் மூர்த்தி நம்முடைய குழுவின் காரியதர்சி. அவர் காரியதர்சியாக இருக்கிற தொண்டு எங்களுக்கு தான் தெரியும் எவ்வளவு பண்ணியிருக்காருங்கிறது. நீங்கள் அவரை பார்த்த பேர் ரிப்போர்ட் வாசித்தார். நம்ம குழுவினுடைய முன்னேற்றத்துக்கு அவர் ரொம்ப பாடுபட்டிருக்கிறார். மூர்த்தி. சி.எஸ். பத்மா. ஸ்ரீமதி பத்மா. ஹைதராபாத் ரீஜன் ஸ்ரீமதி ஜெயா தியாகராஜன்.
ஸ்ரீமதி லக்ஷ்மி ராதாகிருஷ்ணன், ஸ்ரீமதி லலிதா ஸ்ரீனிவாசன், ஸ்ரீமதி சாவித்ரி வெங்கட்ராமன், திருநெல்வேலி ஜில்லாவில் உள்ள களக்காடு என்ற கிராமத்தில் சொல்லிக் கொடுத்துருக்கிற ஸ்ரீமதி கோமதி வெங்கடாச்சலம், சரி, கல்பாக்கம் ஸ்ரீ எஸ்வி கார்த்திகேயன், வரலையா? கர்நாடகா. கர்நாடகா ரீஜன் ஸ்ரீமதி லக்ஷ்மி வெங்கட்ராமன், ஸ்ரீமதி லீலா நாராயணசாமி, ஸ்ரீ ஆர் நாகேஷ், கார்த்திகை வச்சா, ஸ்ரீ டி எஸ் நாராயணன், அல்ல, ஸ்ரீமதி பட்டு ராமமூர்த்தி, ஸ்ரீ எஸ் ராகவன், ஸ்ரீ ராகவன் காலம் சென்ற நமக்கு மதிப்புக்குரிய பெங்களூர் ஆர் வெங்கட்ராமனுக்கு ரொம்ப உதவியாக இருந்தார். ஸ்ரீ கே எஸ் சுப்பராமன், ஸ்ரீமதி சுஷீலா ராகவன், ஸ்ரீமதி சுப்பலக்ஷ்மி சுப்பிரமணியம், ஸ்ரீ வி வெங்கட்ராமன், ஸ்ரீ ஆர் வெங்கட்ராமன், ஸ்ரீ டி ஏ வியாசராவ் வந்திருக்காரா? இல்லையா? ஓ, மும்பை ரீஜன் ஸ்ரீ எஸ் பாலச்சந்தர்,
ஸ்ரீ ஜி பாலசுப்ரமணியம். பிரதர்ஷனம் வர ஸ்ரீமதி பானு லக்ஷ்மணன். श्री गोविंदराजन. श्रीमती जयंती सुरेश. श्रीमती कल्याणी राघवन. मार्क श्री KR कृष्णमूर्ति. கிருஷ்ணமூர்த்தி பாம்பேலேயே ரொம்ப சங்கீதம் தெரிஞ்சவா, ரொம்ப அழகாக பாடக்கூடியவா எல்லாரும். கிருஷ்ணமூர்த்தி அதில் श्रीमती महालक्ष्मी रामचंद्रन. श्री AS मणि. இன்றைக்கி பஜனையில் மிஸ்டர் மணியோட குரலை கேட்டுருப்பட எல்லாரும். குருஜியுடைய பிரதேஷ் சன், அவர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக் கொடுத்துட்டுருக்கார். ரொம்ப சிறந்த முன்னுக்கு வரக்கூடிய இளைஞரில் ஒருத்தர். ஸ்ரீ ராஜலக்ஷ்மி பாலசுப்ரமணியம். ஸ்ரீ ராஜி அவர்கள் ஸ்ரீ பாலசுப்ரமணியுடைய மனைவி, குருஜியுடைய அண்ணா பொன். ஆனால் இந்த இன்ட்ரொடக்ஷனே தேவையில்லை. அவளுடைய சொந்த இதிலேயே அவள் ரொம்ப அழகாக பாடக்கூடியவள். அநேகம் பேர் சொல்லி வச்சுருக்கா, ரொம்ப அழகாக பாடக்கூடியவள். ஸ்ரீ ராஜி பரமேஸ்வரன். ஸ்ரீமதி ராஜி பரமேஸ்வரன். ஸ்ரீ NV ராமசுவாமி. சென்னை ரீஜன். அலமேலு சந்திரமௌலி. ஸ்ரீமதி அலமேலு சந்தானம். அலமேலு சந்தானத்தை பற்றி நான் சொல்ல தேவையே இல்லை, உங்களை கரகோஷத்திலே தெரிகிறது. சந்தானத்தை நினச்சிக்கிறதா, அலமேலு சந்தானம் சொல்லிக் கொடுத்துருக்கிற பொண்களின் அமெரிக்காவில் பண்ணி கொண்டிருக்கிற தொண்டை நினச்சிக்கிறதா, ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறா. அழகாக பாடக்கூடிய பொண்கள்லாம் வந்திருக்கா. ஆசீர்வாதங்கள். பாகீரதி தியாகராஜன். श्रीमती S भाग्यलक्ष्मी. भाग्या. மதுரையில் திருப்பூர் ஆரம்பித்து வச்சு தேவாரம் நடக்கிற இடத்துல திருப்பூரும் பாடும்படியாக பண்ணிட்டு வந்திருக்கா. திருப்பூர் பெரிய பெருமை. ஸ்ரீமதி சாருமதி ஸ்ரீனிவாசன்.
ஸ்ரீமதி இந்திரா கிருஷ்ணமூர்த்தி, கல்யாணி மாமிக்கு ரொம்ப ஆப்தமான ஸ்டூடெண்ட்ஸ். அவள் கிளாஸ்னால் 70-80 ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி பாப்புலராக இருந்து ரொம்ப அழகாக சொல்லி வச்சுவா. வா வா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸ்ரீமதி ஜெயா நாராயணன், இப்போ சென்னையிலுடைய பெரிஃபரியிலே வா சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சு இப்போ அங்கேயும் திருப்புகழ் பரவின்னு இருக்கு. கல்பனா ஸ்ரீனிவாசன், இவ தாம்பரத்துலேருந்து வந்துட்டுருக்கா. ரொம்ப டெடிக்கேட்டட் டீச்சர், ரொம்ப டெடிக்கேட்டட் அன்பர். ஸ்ரீமதி காந்திமதி கிருத்திவாசன், கல்போங் கார்டன்ஸ் கிளாஸ். ஸ்ரீமதி லலிதா சீதாராமன், ஸ்ரீமதி லலிதா ஸ்ரீனிவாசன், one of our very oldest students, very popular in Madras, who has been leading the bhajans at Kritikai after Kalyani Mami handed over to her. வயசையும் பாராதிக்கு ஒவ்வொரு கிருத்திகை சஷ்டியிலையும் பஜனை வந்து அவள் கலந்துக்கிறார். ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். ஸ்ரீமதி மங்களம் மணி, ஸ்ரீமதி மங்களமணி அவர்கள் கல்கட்டாவில் திருப்புழை பரப்பிட்டு மெட்ராஸில் வந்து சென்ட்ரல் ரீஜனில் அவள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை சொல்லிக் கொடுத்துட்டுருக்கா. அவளுடைய மியூசிக் பேக்ரவுண்ட்லாம் உங்களுக்கு நன்மை தெரியும். நம்மளுக்கு நம்ம ஆர்கனைசேஷன் பெரிய அசெட். அவள் மீனா வெங்கட்ராமன், மீனா வெங்கட்ராமனால் தேகநிலை அவ்வளவு இடம் கொடுக்காட்டாலும் ஆற்றுலேருந்து வெளியில் போய் எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி கொடுத்துட்டுருக்கா. அவள் நம்ம இந்த ஃபங்க்ஷன் இவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப உதவி பண்ணியிருக்கா. அவளுக்கு ரொம்ப ஸ்பெஷல் வாழ்த்துக்கள். ஜி பட்டம்மாள், a very familiar figure in our bhajans. Srimati K. Rukmani, ருக்மணி மாமி எல்லாருக்கும் ஒரு பஜனை நடக்காது. வெஸ்ட் மாம்பலத்தில் நுங்கம்பாக்கத்தில் ரொம்ப சேவை செஞ்சுன்னு இருக்கா. ரொம்ப ருக்மணி சுப்பிரமணியம்,
ஆஹா. உங்களுக்கு குரல் கேட்குறதோ இல்லையோ, மாமி வந்துன்னு இருக்கா. ஸ்ரீமதி சகுந்தலா கோபாலசுவாமி. ஸ்ரீ சரஸ்வதி சுப்பிரமணியம். சரஸ்வதி சுப்பிரமணியத்தை பற்றி எல்லாருக்கும் தெரியும். இவாளும் 40 வருஷமாக நம்மளோட அசோசியேஷன் திருப்பூரில் மெட்ராஸில் வந்து அவள் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ரொம்ப கிளாஸுகள்லாம் நடத்தி ஒவ்வொரு விசேஷங்களுக்கும் அவளுடைய ஹெல்ப் ரொம்ப நன்றாக இருந்திருக்கிறது. சீதாலட்சுமி நாராயணன். சுப்பலட்சுமி சுப்பிரமணியம் அவளுடைய பிராட் பொறுப்பு. ஓஹோ, இப்போ வரலையே, வந்திருக்காளா? ஸ்ரீமதி அலமேலு சந்திரமௌலி வந்திருக்காளா? பொன்னு விஸ்வநாதன். ஸ்ரீமதி பெங்களூர். இந்தியாவை தவிர வெளிநாட்டில் சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு டீச்சர் நம்மிடையே இருக்கிறார், மைதிலி வெங்கட்ராமன். பஹ்ரைனில் சொல்லிக் கொடுத்துட்டுருக்காவா. இவளோடு சேர்ந்து நானும் படிச்சுட்டு இருக்கேன். அவள் இருக்கிற நிலை என்ன, இருக்கிற நிலை என்ன, ரொம்ப அழகாக கற்றுப்பா. அப்படியே திருப்பி பாடிவிடுவா. ஆர்கேபுரம் டெல்லியில் ரொம்ப பாப்புலர் கிளாஸ் அது, குருஜிக்கும் பிடிச்ச கிளாஸ். அடுத்தபடியாக மாண்புமிகு செந்தில் துறையுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுவதற்கு முன்னால் நம்ம பூஜ்ய குருஜி சில வார்த்தைகள் சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். நான் குருஜியை பற்றி ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கும் தெரியும் சொல்லலாம், அவ்வளோதான். குருஜி பற்றி என்ன சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன்னு ஒரு பாட்டு எங்கேயோ கேட்ட ஞாபகம். ஏதோ ஆண்டவன் சித்தத்தில் ஏதோ ஒரு பெரிய விழா நடக்கணும்னு செந்திலாண்டவன் உள்ளத்திலே தோன்றியது போல் அதை செயலாக்குவதற்கு திருப்புகழ் நண்பர்களை ஒரு கருவியாக வைத்தான். எங்கெங்கெல்லாமோ நடக்கக்கூடிய இந்த திருப்புகழ் வைபவம் சென்னையிலே நடக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவனுடைய இச்சை போல். சென்னையிலே தேர்ந்தெடுத்திருக்க காரணம் தமிழ்நாடு, அருணகிரிநாதர் அவதரித்த திருநாடு, திருப்புகழுக்கே உரித்தான தமிழ் மொழியுள்ள திருநாடு தமிழ்நாடு.
எப்பொழுதுமே திருப்புகழ் அன்பர்களுடைய ஒரு பணியை ஆரம்பிப்பதற்கு முன்னால் செந்திலாண்டவனிடத்தில் உத்தரவு கேட்பதாக ஒரு காரியம் நடந்து கொண்டே இருக்கிறது. டெல்லியிலே ஆகட்டும், பெங்களூரிலே ஆகட்டும், மும்பையிலே ஆகட்டும், அந்த நடந்த விழாக்கள் எல்லாம் எப்படி நடந்தது, எப்படி அது உருவாக்கி அது செயலாக்கி அது வெற்றிகரமாக முடிந்தது என்றதை பார்க்கும் பொழுது மனித எத்தனத்திலே நடக்காத ஒரு செயல் இதுவரை நடந்து வந்திருக்கிறது. சென்னையிலே இந்த விழாவை பற்றி பேசும் பொழுது அதை நடத்துவதற்காக ஒரு செயற்குழு ஏற்படுத்தி பேசும் பொழுது எல்லோரும் ஒரே பிரமிப்பாகத்தான் இருந்தார்கள். இது எப்படி உருவானது என்பது அது செயற்குழுவுக்கு தெரியும். இந்த 5 நாள் வைபவம் எப்படி ஏற்பட்டது என்பது அது ஆண்டவனுடைய சித்தத்தில் தான் இருக்குது. அது செயற்குழுவுக்கு நன்றாக தெரியும். இந்த 5 நாள் உற்சவத்தை தாக்குப்பிடிக்க முடியுமா? எல்லாராலையும் தேக சௌகரியங்கள் எல்லாம் உதவியாக இருக்குமா என்று ஒரே பிரமிப்பாகத்தான் அப்பொழுது இருந்தது. ஆனால் இந்த 5 நாள் விழாவை பார்க்கும் பொழுது நாமெல்லாம் நடத்தினோன்னு சொல்லவே முடியாது. அது எந்த விஷயத்திலும் சொல்ல முடியாது. இந்த ஹால் கிடைச்சது, இந்த விழா நிகழ்ச்சி நிரல் உருவானது, மற்றும் அந்த விழாவை துணை நின்று நடத்துவதற்கு வந்த பெரியோர்கள், அறிஞர்கள், மெஞ்ஞானிகள், இவர்களையெல்லாம் செந்திலாண்டவன் அவர்களுடைய மனத்திலே புகுந்து இந்த விழாவை நன்றாக நடத்துவதற்கு அவர்களை எல்லாம் நமக்கு ஒத்துழைக்க வைத்து இந்த விழாவை மிகவும் வெற்றிகரமாக நடத்தி கொடுத்திருக்கிறான். அந்த செந்திலாண்டவனுக்கு நாம் எப்படி கைமாறு செய்வது என்றே தெரியாது. எப்பொழுதும் போல் நாம் திருப்புகழ் பாடிக்கொண்டிருப்பது தான் முருகனுக்கு செய்யக்கூடிய ஒரு கைமாறு. இந்த விழா இவ்வளவு தூரம் வெற்றிகரமாக நடந்ததற்கு காரணம், இங்கே ஒவ்வொரு திருப்புகழ் கற்பித்து கொடுத்தோரும் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எவ்வளவு தூரம் ஆர்வத்தோடு இந்த திருப்புகழை சொல்லிக் கொடுத்து வருகிறார்கள் என்பது இந்த விழாவிலே நாம் எல்லாம் தெரிந்து கொண்டோம். ஒவ்வொருவர்களுக்கும் எவ்வளவு ஆர்வத்தோடு, ஆனந்தத்தோடு இந்த திருப்புகழ் கற்றுக்கொள்ள வேண்டும், திருப்புகழை கேட்க வேண்டும் என்று ஒரு பேர் அவாவினாலே இங்கே வந்திருப்பதை பார்க்கும் பொழுது அவர்களுடைய முயற்சி பெருமுயற்சியாகத்தான் இருக்கு. அது வெற்றிகரமாகவும் நடந்திருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் ஆண்டவன் பரிபூர்ணமாக அருளையும் ஆசியையும் வழங்கி மேல்மேலும் அவருடைய தொண்டுக்கு துணை நின்று அதை மிகவும் நல்லபடியாக நடத்துவதற்கு அவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைப்பதற்காக பிரார்த்திக்கிறேன். இந்த விழாவுக்காக, இந்த விழா நல்லபடியாக நடக்க வேண்டும், அவர்களுக்கு அருள் பெற்ற மகான்கள், ஆண்டவனுடைய அருள் பெற்ற மகான்கள், அவர்களுடைய ஆசையெல்லாம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விழாவுக்கு 5 நாளும் வருகை தந்து நமக்கெல்லாம் ஆசிகள் வழங்குவதற்காக சுவாமிஜி செந்தில்துறவி அவர்கள், அருட்கவி சாதரம் சுவாமி அவர்கள், சுகபிரம்மம் அவர்கள், இவர்களெல்லாம் நம்மிடத்திலே தொடர்பு கொண்டு அவர்களையெல்லாம் இங்கே வரவழைத்து அன்பர்களுக்கு ஆசி கூறி அவர்களையெல்லாம் உற்சாகப்படுத்துவதற்காகத்தான் ஆண்டவன் அவர்களையெல்லாம் இங்கே நமது விழாவிலே பங்கு கொள்ள வைத்திருக்கிறான். அவருடைய ஆசி மென்மேலும் நமக்கு இருப்பதனால்தான் நம்முடைய தொண்டு அழகாக வெற்றிகரமாக நடக்கிறது.
அவர்களுக்கெல்லாம் நாம் நன்றி சொல்வது என்பது ஒரு அதிக பிரசங்கித்தனம் தான். அவருடைய பாதார விந்தங்களிலே வீழ்ந்து வணங்கி அவருடைய ஆசிகள் திருப்புகழ் நண்பர்களுக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதை பிரார்த்தித்து கொண்டு அவர்களை வணங்கி அவர்களை எப்பொழுதும் திருப்புகழ் நண்பர்களுக்கு ஆதரவும் ஆசியும் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த பெரிய விழா ஏதாவது நடத்தினா ரொம்ப கஷ்டம்தான், பெருசு கஷ்டம். எவ்வளவோ காரியங்கள் நடக்க வேண்டியிருக்கு, எவ்வளவோ சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் பார்த்து பார்த்து செய்ய வேண்டியிருக்கு. அந்த சிறு காரியங்களை எல்லாம் நன்றாக பார்த்து பரிசீலனை செய்தால்தான் விழா வெற்றிகரமாக அமைவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அது செந்திலாண்டவன் கற்றுக் கொடுத்த ஒரு பெரிய, அது ஆண்டவன் கற்றுக் கொடுத்தது தான். அப்படி செந்திலாண்டவன் சொல்ற ஆண்டவன் வழிபடி ஆண்டவன் நடத்தி கொடுக்கிறான் என்று சொல்லும் பொழுது ஒரு சிலர் அதை தீவிரமாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அந்த பக்குவம் வராதவர்களுக்கெல்லாம் அது கொஞ்சம் பிரமிப்பாக இருக்கும். அதிலே சிறு பிழைகள் சிறு தவறுகள் நேர்ந்தால் கூட அவருடைய மனதெல்லாம் வருத்தப்படும். இந்த விழாவின் இந்த திருப்புகழ் நண்பர்களின் சார்பில் அமைப்பின் தலைவர் என்ற முறையிலே இந்த விழாவில் எவ்வளவோ குற்றங்குறைகள் இருக்கலாம், எவ்வளவோ தவறுகள் இருக்கலாம். எவ்வளவோ பேசும் பொழுது ஒருத்தருக்கொத்தர் மன வருத்தம்படியான சொற்கள் எல்லாம் இருக்கலாம். வெளியிலிருந்து வந்து இங்கே வந்திருக்கக்கூடியவர்களுக்கு சௌகரியங்கள்லாம் குறைவாக இருக்கலாம். அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் திருப்புகழ் அன்பர்கள் என்ற ஒரு குழுவிலே அந்த அன்பை தவிர வேறொன்றும் கிடையாது என்று பெரிய நோக்கத்தோடு ஒரே குடும்பமாக நாம் இருக்கிறோம், அந்த ஒரு கட்டுப்பாடு நமக்கு எப்பொழுதும் தேவை என்ற ஒரு நினைப்பிலே ஏது சின்ன குற்றங்கள் இருந்தாலும் குறைகள் இருந்தாலும் அவைகளையெல்லாம் நீங்கள் மன்னித்து இந்த விழாவை வெற்றிகரமாக நடத்தி கொடுத்த ஒரு மகிழ்ச்சியோடு உங்களை எல்லாம் அவரவர்கள் ஊர்களுக்கு செல்லும் பொழுது இந்த அன்பையும் வாரி வழங்கி எடுத்துக்கொண்டு செல்லுமாறு உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். அஞ்சு நாள் விழா பூர்த்தியான பிற்பாடு எல்லாரும் சேஷோமம் கழிஞ்ச கல்யாணம் மாதிரி எல்லாரும் வா ஊருக்கு போயிடுவா. அப்புறம் இந்த ஹால் வெறிச்சுன்னு இருக்கும், சென்னையே வெறிச்சுன்னு இருக்கும். திருப்புகழ் நண்பர்களுக்கே ஒரு வெறிச்சுன்னு ஒரு ஏதோ ஒரு வேக்கம் கிரியேட் ஆன மாதிரி இருக்கும். இந்த 3 நாள் விழாக்களிலே இந்த ஹால் பார்த்தோமையானால் இனி அடுத்தபடியாக நடக்கப் போகக்கூடிய பெரிய விழாக்கு இந்த ஏவிஎம் கல்யாண மண்டபம் காணாது. இதை விட பெரிய மண்டபம் எங்கேயாவது இருக்கான்னு தேடி பார்க்கணும். அதுவும் இந்த இப்போ போகக்கூடிய சூழ்நிலையிலே அதையும் யாராவது ஒரு மகான் அதையும் கட்டி தந்து விடுவார். அவ்வளவு ஆர்வமும் ஆசையும் இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டிலே சென்னையிலே இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு மேலும் மேலும் இந்த திருப்புகழ் தொண்டு எவ்வாறு செய்யலாம், எவ்வாறு அதை பல இடங்களுக்கெல்லாம் சென்று அந்த தொண்டை அவர்களுக்கெல்லாம் கிட்டும்படி செய்ய முடியும் என்பதைத்தான் இனிமேல் பரிசீலனை செய்ய வேண்டும். திருப்புகழ் நண்பர்களுடைய வகுப்புகள் எல்லாம் ஒரு சில இடங்களிலே நடந்துருக்கு. இப்போ இந்த விழா முடிந்த பிற்பாடு எவ்வளவோ இடங்கள்லேருந்து அன்பர்கள் எல்லாம் கேட்பா, எங்களுக்கும் திருப்புகழ் கற்றுக்கணும், எங்களுக்கும் வந்து சொல்லிக் கொடுங்கோன்னு எவ்வளவோ பேர் வந்து நம்மகிட்ட கேட்பா. அவருடைய ஆசையெல்லாம் பூர்த்தி செய்வதற்கு நாம் நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும்.
சென்னையிலே எவ்வளவோ சபர்ப்ஸ் ஆகிடுத்து, எவ்வளவோ பக்கத்தில் உள்ள இடங்கள், தாம்பரம் வரையும் போயாச்சு, அதுக்கும் மேலே போயின்னு இருக்கு. இந்த விழாவிலே திருச்சியிலிருந்து வந்தவர்கள் எல்லாம் எவ்வளோ ஆனந்தத்தோடு சென்றார்கள், அவர்களுக்கு எவ்வளவு ஆர்வம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் எங்களிடம் வந்து சொல்லும் பொழுது உயர்ந்ததாகத்தான் அதை அவர்கள் எடுத்துக்கொண்டு சென்றார்கள். இந்த மாதிரி ஒரு அனுபவம் எங்களுக்கு கொடுத்ததற்கு உங்களுக்கு மிகவும் நன்றி என்று சொல்லிவிட்டு போனார்கள். ஒவ்வொரு விழாவும் நமக்கு ஒரு அனுபவத்தை ஏற்படுத்துகிறது. எந்த தவறு செய்தாலும் அந்த தவறை அடுத்த விழாவில் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை நமக்கு ஏற்படுத்துகிறது. அப்படி ஒவ்வொரு விழாவையும் நம்முடைய தவறுகளை எல்லாம் திருத்திக் கொண்டு சொல்வோமேயானால் அந்த தவறுகள் நடக்காமல் இருப்பதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அதுதான் ஆண்டவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தினாலே தான் நம்முடைய பிற்பாடு ஏற்பாடு செய்யக்கூடிய விழாக்கள் எல்லாம் நல்லபடியாக நடந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இன்னைக்கு காலம்பரை அது எப்படி சொல்ற ஆண்டவனுடைய செயலை ஆறு மணி நேரம் ஆரம்பனோடு ஒன்று இருந்தோம். ஆறு பேர்கள் துணை நின்று நமக்கு இந்த வழிபாட்டுக்கு உதவி செய்தார்கள். 3 பேர் மிருதங்கம் வாசித்தார்கள், 3 பேர் வயலின் வாசித்தார்கள். இந்த 3 6 மணி நேரம் நம்ம திருப்புகழ் வழிபாடு என்பதை நினைக்கும் பொழுது ஆறுமுகன் பிரத்யட்சமாக இருந்து நம்முடைய வழிபாட்டுக்கு ஆதரவு கொடுத்தான், அருள்பாலித்தான், ஆசிகள் கூறினான் என்றுதான் நான் நினைக்கிறேன். இந்த 6 மணி நேரம் எப்படி போச்சு, எப்படி இருந்தது, அந்த 6 மணி நேரத்திலே நாம் என்ன நினைத்து கொண்டிருந்தோம், நம்முடைய உடல் இருந்ததா, எண்ணம் இருந்ததா, வேறு ஏதாவது எண்ணம் இருந்ததா என்று பார்த்தோமையானால் அது ஒருவரும் சொல்ல முடியாது. நேற்று பேசினபடி அந்த மனோலயம் வருவதற்கு இவ்வளவு அழகான ஒரு இசை வழிபாடு நடத்துவோமையானால் அது பாடுபவர்களுக்கு மட்டுமல்ல, கேட்பவர்களுக்கும் அந்த மனோலயம் ஏற்பட்டு அவர்களும் அமைதியான மனத்தோடே, கவலையற்ற மனத்தோடே, சுத்தமான மனத்தோடே தன்னுடைய வாழ்க்கையை மேற்கொண்டு நடத்துவதற்கு உதவியாக இருப்பதுதான் இந்த திருப்புகழ் வழிபாடுகள். அதை முறையாக செய்தால், ஒரு கண்ணியத்தோடு செய்தால், ஒரு பயம் பக்தியும் கலந்த ஒரு வழிபாடாக அமையுமே. ஆனால் அந்த வழிபாட்டிலே ஆண்டவனை காணலாம், ஆண்டவனையோடு அவருடைய உணர்ச்சி நமக்கு கிடைக்கும். அருணகிரிநாதர் சொல்லுவார், பாடும்போது கேட்டுக்கொண்டே பாடு. நீ எதுக்காக பாடுற, ஏன் பாடுற, உனக்கு பிறருடைய புகழ்ச்சிக்காக நான் பாடுறேனா, இல்லை ஏதோ சம்பாத்தியம் பண்ணும், காசு வேணுங்கிறதுக்காக பாடுறேனா அப்படின்னு கேட்டுக்கொண்டே பாடி ஆண்டவனை நீ வழிபடுவியானால் உன்னுடைய பாட்டு எல்லாம் ஆண்டவனுடைய திருப்பாதங்களிலே போய் சேர்வதற்கு ஆண்டவன் வழிவகுத்து கொடுப்பான். உலைவர விருப்பாக நீட்காவின் வாசமலர் வகவகை இடத்தே தொடா மாலிகாபரணம் உனதடியில் சூடவே நாடும் மாதவர்கள் இருபாதம் உளமது தரித்து வினாவோடு பாடி. வினா என்பது கேள்வி. இந்த கேள்வி கேட்டுக்கொண்டே நம்ம பாடுவோமையானால் நமக்கு ஒரு அறிவு நமக்காக ஏற்பட்டுவிடும். இது ஆண்டவனுக்காக பாடக்கூடிய பாட்டு. அதிலே உணர்ச்சி இருக்க வேண்டும், பாவம் இருக்க வேண்டும், அர்த்தம் தெரிந்து பாட வேண்டும் என்ற ஒரு உணர்ச்சி நாமவே ஏற்படுத்தி கொள்ள முடியும்.
அருணகிரிநாதர் என்ன நமக்கு சொல்லக்கூடியது என்னென்னா, திருப்பழனி வகுப்பில் இந்த மொழியை பற்றி சொல்கிறார். இந்த லாங்குவேஜ் எப்படி இருக்கு, எப்படி இருக்கணும், எந்த இடமும் சபையில் எந்த முகமும் புகழும், எந்த மொழியும் தமிழும் எந்த இசையும் பெருமை சிறிதும் குறையாமலே வந்தனை செய்து என்று நமக்கு அறிவுறுத்துகிறார் அருணகிரிநாதர். எந்த சபையில் இருந்து எந்த இடத்துல இருந்து நாம் பேசினாலும் சரி, பாடினாலும் சரி, எந்த மொழியிலே சொன்னாலும் சரி, என் தமிழிலே சொன்னாலும் சரி, தமிழிலே உரையாற்றினாலும், எந்த மொழியிலே உரையாற்றினாலும், எந்த மொழியிலே பேசினாலும், அது தவிர இசை, எந்த இசையை நீ கை கொண்டு அந்த இசையை இசைத்தாலும் அந்த இசைக்கு உரித்தான மொழி, அதனுடைய மொழியின் பெருமை சிறிதும் சிதைந்து விடக்கூடாது என்று நமக்கு அருணகிரிநாதர் அறிமுகப்படுத்துகிறார். ஆகவே நாம் பாடும் பொழுது நாம் பாடக்கூடிய பாட்டினுடைய மொழி தெரிந்திருக்க வேண்டும். அந்த மொழியிலே இருக்கக்கூடிய பாட்டின் அர்த்தங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி தெரிந்து கொண்டு பாடும் பொழுது அதிலே பாவம் வரும், உணர்ச்சி வரும். அதை ஆக்கி தந்தவருடைய உணர்ச்சி நமக்கு தெரிந்து அந்த உணர்ச்சியிலே பாடும் பொழுது அந்த மொழிக்கு ஒரு உயர்ச்சி ஏற்படுகிறது. அதே தான் தமிழுக்கும். தமிழை பாடும் பொழுது தமிழினுடைய சொற்களை எல்லாம் அழகாக தெரிந்து கொண்டு, அதனுடைய அர்த்தங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு, அந்த பாவங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு, அது எந்த உணர்ச்சியிலே அந்த குருநாதர்கள் பாடி இருக்கிறார்களோ அந்த உணர்ச்சியிலே நாம் பாடி வருவோமேயானால் அந்த பாட்டுக்கு ஒரு பெருமை உண்டு, அந்த பாட்டின் மொழிக்கு ஒரு பெருமை உண்டு. அந்த மொழியினுடைய பெருமை சிறிதும் சிதறாது. ஆகவே தான் இந்த திருப்புகழை நம்ம பாடும் பொழுது அது அருணகிரிநாதர் என்ன பண்ணார், இந்த மாதிரி சேர்ந்து போகக்கூடாதுங்கிறதுக்கு தான் சந்தத்தை பண்ணி வச்சுட்டார். ஆண்டவன் சந்த தாளத்தில் கொடுத்துட்டான். இந்த சந்த தாளங்களை திருப்புகழை இந்த சந்த தாளங்களில் பாடினால்தான் அதனுடைய அர்த்தங்கள், சொல்கள் எல்லாம் அழகாக நாம் புரிந்து கொள்ள முடியும். அதனுடைய உணர்ச்சிகளை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதை பாவத்தை எல்லாம் தெரிந்து கொள்ள முடியும். அப்படி பாடும் பொழுது அந்த திருப்புகழிலே ஏற்பட்ட தமிழுக்கு ஒரு பெருமை தேடித்தர முடியும் என்பதை நாம் சிந்தனையில் வைத்துக்கொண்டு அந்த முறையிலே நம்முடைய திருப்புகழை கற்பித்து கொடுக்கும் பொழுதோ அந்த நிலையிலே இருந்து கற்றுக் கொடுப்போமேயானால் அது தமிழுக்கு செய்த ஒரு பெருமையாக இருக்கும், திருப்புகழுக்கு செய்த ஒரு பெருமையாக இருக்கும். இதைத்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை அருணகிரிநாதர் நமக்கு அறிமுகப்படுத்த சொல்லுவதனாலே அதை நாம் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே ஏதோ நம்ம பேசிக்கொண்டே போகிறேன்னு நினச்சிக்காதீங்க. விழா முடிஞ்சோடனே நம்ம ஏதாவது இந்த விழா பற்றி நினைக்கணும். இந்த விழாவில் நம்ம என்ன பண்ணினோம், ஏன் செய்தோம், இவ்வளவு லட்சக்கணக்கான ரூபாயை செலவழித்து இவ்வளோ காரியங்களை பண்ணினோமே, இதனால் என்ன பயன் ஏற்பட்டது என்பது கொஞ்சம் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டியது தானே. அதை நாம் சாவகாசமாக சிந்தித்து பார்த்து இதனுடைய நன்மை, இதனுடைய வெற்றி எப்படி இருக்கிறது என்பதை இன்னுமே தான் தெரியும். ஏகப்பட்ட அன்பர்கள் திருப்புகழ் கற்றுக்கொள்ள வருவார்களேயானால் இந்த விழாவுக்கு ஒரு வெற்றி. சென்னையில் உள்ள அன்பர்கள் மட்டுமல்ல, வெளியிலிருந்து வந்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் அவரவர்களுடைய ஊர்களில் இருக்கக்கூடிய அன்பர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து இந்த திருப்புகழை மேலும் மேலும் எல்லோருக்கும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இந்த விழாவின் மூலம் ஏற்பட்டால் அது இந்த விழாவுக்கு ஒரு வெற்றி. அது இல்லாமல் வெறும் பொழுதுபோக்காக நாம் இந்த விழாவிலே கலந்து கொண்டு ஓஹோ வந்தோம், ஏதோ பாட்டு கேட்டோம், ஏதோ பஜனை கேட்டோம், ஏதோ சாப்பிட்டோம் போனோம் என்று இருந்ததுனால் இந்த விழாவுக்கு ஒரு வெற்றியே கிடையாது. இந்த விழாவின் நோக்கமும் அதுவும் இல்லை. ஆகவே எல்லோரும் சிந்தித்து பார்க்க வேண்டியது இந்த விழாவின் மூலமாக நாம் என்ன கற்றுக்கொண்டோம், என்ன நன்மை நமக்கு ஏற்பட்டது என்பதை ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்த்து
அதன் வெற்றியை நல்லபடியாக எடுத்துக்கொண்டு அதை மேலும் மேலும் அந்த வெற்றியை அந்த திருப்புகழ் மூலமாக நம் உயர்த்தி கொண்டே போவோமேயானால் நம்முடைய தொண்டு நன்றாக அமையும், அது நல்லதாக அமையும். இதை உங்களிடம் சொல்லிக்கொண்டு எவ்வளவோ பேர் இந்த விழாவுக்கு உதவி இருக்கிறார்கள். முக்கியமாக மாதர்கள், அவர்கள் செய்த தொண்டு மறக்கவே முடியாது. எந்தெந்த இடங்களிலே எப்படி எப்படி காரியங்கள் எந்தெந்த நேரத்தில் செய்ய வேண்டுமோ அவைகளையெல்லாம் செய்து நன்றாக இந்த விழாவை நடத்தி கொடுத்ததற்கு அவர்களுக்கெல்லாம் ஆண்டவன் பரிபூர்ணமாக ஆசியை வழங்க பிரார்த்திக்கிறேன். அது மட்டுமல்ல, எவ்வளவோ துறையிலே எவ்வளவோ பேர் நமக்கு உதவி இருக்கிறார்கள். இந்த விழாவுக்கு டிரான்ஸ்போர்ட் நிறைய வேன் வேணும், கார் வேணும், எல்லா வாலண்டியர்ஸ் எல்லாம் கூட்டின்னு வரணும், அங்கேருந்து வரணும், இங்கே வேணும், பஸ் ஏற்பாடு பண்ணணும். இதெல்லாம் எப்படி ஏற்பாடு பண்ணுறதுன்னு ஒரு பிரமிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே எங்கிருந்தோ ஆண்டவன் ஒருவரை நமக்கு அனுப்பி அவர்கள் அந்த அன்பர் மூலமாக அந்த காரியத்தை பரிபூர்ணமாக நன்றாக வெற்றிகரமாக நடத்தி கொடுத்து விட்டார். அது எப்படி நடந்தது, எங்கிருந்து அவர் வந்தார், எப்படி நடத்தினார் என்பது நமக்கு தெரியாது. நம்முடைய சிந்தனையிலே எட்டாத ஒரு விஷயம். அது ஆண்டவனாக ஏற்படுத்தி கொடுத்த ஒரு. அப்படி எவ்வளவோ இடங்களிலிருந்து எவ்வளவோ பேர் உதவி இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் சென்னை காரியதரிசி தியாகராஜன் அவர்கள் நன்றி கூறுவார்கள். நான் கேட்டுக்கொள்வது, நாம் செய்யக்கூடிய ஒரு பணி என்ன என்றால், நம்மை தகுதியாக்கி கொண்டு திருப்புகழிலே சொன்ன ஒவ்வொரு தத்துவத்தையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு அதன் பின் அந்த திருப்புகழை பிறருக்கு சொல்லிக் கொடுப்போமேயானால் அது நன்றாக பதியும், நன்றாக பரவும். ஆகவே ஒவ்வொருவரும் திருப்புகழ் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒவ்வொருவரும், திருப்புகழ் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவரும், திருப்புகழிலே சொல்ல அந்த அழகான தத்துவங்களை எல்லாம், அருணகிரிநாதர் தந்த உபதேசங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை செவ்வையாக நடத்தி கொண்டு அதன் மூலமாக திருப்புகழ் பரப்புவோமேயானால் அது அருணகிரிநாதருக்கு செய்த ஒரு பெரிய அஞ்சலியாக இருக்கும். இதை கேட்டுக்கொண்டு நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். விழா முடிஞ்சு நாளைக்கு இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம பாம்பே இருக்கிறவெல்லாம் கிளம்பிடுவா, பெங்களூரில் இருக்கிறவெல்லாம் கிளம்பணும். இப்போதே மணி 7 அடுத்தபடியாக நமக்கெல்லாம் இந்த 5 நாள் விழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கெல்லாம் பெருமை தந்து இந்த விழாவை பெரிதாக்கி கொடுத்த செந்தில் துறவி அவர்கள் நமக்கெல்லாம் ஆசி கூற இருக்கிறார்கள். அந்த ஆசிகள் நமக்கு மிகவும் தேவையாக உள்ளது. அவருடைய ஆசியிலே தான் நம்முடைய தொண்டு மேலும் தொடர்ந்து வளருவதற்கு அனுகூலமாக இருக்கும்.